தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 248 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்டவை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொங்கல் பரிசு விநியோகம் குறித்த வழிமுறைகளை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2022ஆம் ஆண்டு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்பட 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் கரும்பும் வழங்கப்பட்டது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் தலா 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டும் வழங்கப்பட்டு ரொக்க பரிசு வழங்கப்படாததால் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்புடன் சேர்த்து 3000 ரொக்க பணம் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. ஆனால் ரொக்க பணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள 2,27,22,244 மொத்த ரேஷன் அட்டைதாரர்களில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக 2,22,72,19 ரேஷன் அட்டைதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு இலவசமாக வழங்குவதற்காக 1,77,22,000 வேட்டியும் 1,77,64,000 சேலையும் நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 248 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்குதல், டோக்கன்கள் வழங்குவது குறித்து அறிவுரைகளை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. எந்த காரணத்தை கொண்டும் நியாய விலை கடைகளை சாராத வெளிநபர்களுக்கோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்த நபர்களுக்கோ பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்யக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு டோக்கன்களை அந்தந்த ரேஷன் கடை பணியாளர்கள் மட்டுமே நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் அனைத்திற்கும் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்களை அச்சிட்டு விநியோகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்க சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. முதல் நாளில் முற்பகலில் 100 பேருக்கும், பிற்பகலில் 100 பேருக்கும் விநியோகம் செய்யப்படும். 2ஆம் நாளில் இடவசதியை பொறுத்து முற்பகலில் 150 முதல் 200 பேர் வரை டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் கொண்ட கடைகளில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசல் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புகள் உள்ள கடைகளின் பட்டியலை முன்கூட்டியே தயாரித்து காவல்துறையின் பாதுகாப்பை கோரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு பொருட்கள் உரிய தரத்துடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், டோக்கன் விநியோகம் குறித்த விவரங்களை நாள்தோறும் மாலை 5 மணிக்குள் தலைமைச் செயலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பதிவாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எந்தவித புகாருக்கும் இடமின்றி இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என அனைத்து மண்டல அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரொக்க பணம் குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. Subscribe to One India and never miss an update.